எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2025 ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டெஃபனி மெக்மேன் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோட இந்த வருஷம் ராயல் ரம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அவங்க போனதோட ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான 30 உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயோ ஸ்காய் உள்ள வராங்க. ரெண்டாவது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 30 உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அடுத்தடுத்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மூணாவது என்ட்ரன்ஸாக NXT உமன் சாம்பியன் உள்ள வந்தாங்க. நாலாவது என்ட்ரன்ஸாக லைரா வல்கேரியன் வந்தாங்க. ஸோ அஞ்சாவது என்ட்ரன்ஸாக செல்சி கிரீன், ஆறாவது என்ட்ரன்ஸாக பிஃபார்ம், ஏழாவது என்ட்ரன்ஸாக ஐவி நைல், எட்டாவது என்ட்ரன்ஸாக ஜோடி ஸ்ட்ராங், ஒன்பதாவது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட், 10வது என்ட்ரன்ஸாக பியாங்கா பிலேரா, 11வது என்ட்ரன்ஸாக ஷைனா பேஸ்லர், 12வது என்ட்ரன்ஸாக பேலி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அடுத்தடுத்து உள்ளே வந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த மேட்ச்சில் ரொம்பவே சர்ப்ரைஸாக யாரெல்லாம் உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 21வது என்ட்ரன்ஸாக அலெக்சா பிளஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வந்தாங்க. 25வது என்ட்ரன்ஸாக த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ், 26வது ரகுல் ராட்விகஸ், 27வது என்ட்ரன்ஸாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சார்லட் ஃப்ளேயர் உள்ள வந்தாங்க. 29வது என்ட்ரன்ஸாக நயா ஜாக்ஸ், கடைசியாக 30வது என்ட்ரன்ஸ் யார் வர போறா, பெக்கி லின்ச்சா, ஏஜே லியா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் WWE வச்சாங்க ஒரு பெரிய ஆப்பு. அந்த இடத்துல இதாண்டா சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிக்கி பெல்லாவை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லைனாலும் இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விகஸ், லிவ் மார்கன் ஒரு பக்கம், இயோ ஸ்காய் ஒரு பக்கம், பேலி, பியாங்கா பிளேரா, நயோமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் யாருமே பெருசாக எலிமினேட் ஆகாமல் எல்லாரும் மேட்சுக்குள்ளேயே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்லராக எலிமினேட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நயா ஜாக்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் நயா ஜாக்ஸ் முக்கியமான 5 ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணுவாங்க. பியாங்கா பிளேரா, நயோமி, அதே மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர் எல்லாரையும் மொத்தமாக ஒரு 5 பேரை எலிமினேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து இன்னும் 2-3 பேரை எலிமினேட் பண்ணி மொத்தமாக 8 ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் ஒரு பக்கம், சார்லட் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு 3-4 ரெஸ்லர் இருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர், நயா ஜாக்ஸ், அங்கே இருக்க ஒரு சில ரெஸ்லர் எலிமினேட் பண்ணி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் இந்த வருஷத்தோட உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை முடிகிறாங்க. அவங்க ரெஸ்ல்மேனியாவுக்கு போவாங்க. 15 டைம் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. அவங்க யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 2 ஃபால்ஸ் மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா DIY vs மோட்டோ சிட்டி மிஷின் கன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமும் கலந்துக்கிட்டாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 டீமுமே வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை பின் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா DIY டீம் மோட்டோ சிட்டி மிஷின் கன்னை பின் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுறாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ சிட்டி மிஷின் கன் வந்து பார்த்தீங்கன்னா DIY டீமை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அவங்க 1-1 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வின் பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச் செம்மையாக போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் மோட்டோ சிட்டி மிஷின் கன் இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் உள்ள வந்து மோட்டோ சிட்டி மிஷின் கன்னை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி DIY டீம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ சிட்டி மிஷின் கன்னை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் DIY டீம் தான் வந்து
பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஸோ அவங்களோட WWE டாக் டீம் சாம்பியன் அவங்களே ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச் ஒரு லேடர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வேற லெவலில் கொண்டு போனாங்க. குறிப்பாக இந்த மேட்ச் உண்மையில் ஒரு செம்மையான மேட்சாக இருந்துச்சு. கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும் கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. கோடி ரோட்ஸும் விட்டு கொடுக்கல, கெவின் ஓவன்ஸும் விட்டு கொடுக்கல. ரெண்டு பேருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போகும். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸை பயங்கரமாக டாமினேட் பண்ணி ஸோ எப்படி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் அவரோட சாம்பியன் ரிட்டைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. ஃபைனலி ரெண்டு பேரும் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுக்குவாங்க. அங்கே இருக்க ஸோ ஸ்டீல் லேடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸும் கோடி ரோட்ஸும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே சாமி ஜெயின் உள்ள வந்து கெவின் ஓவன்ஸ் கிட்ட போயிட்டு இதான் சரியான டைம், நீ ஏஞ்சி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடி அப்படின்னு சொல்லுவார். ஒரு பக்கம் கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து நீயும் எழுஞ்சி இந்த மேட்சை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஒரு கட்டத்தில் கெவின் ஓவன்ஸ் எழுஞ்சி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு போவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் பயங்கர உக்கரமாகி கெவின் ஓவன்ஸை போட்டு வெளுத்துட்டு ஸோ அவரை தூக்கி அப்படியே லேடர் மேலே போட்டு லேடர் ரெண்டாக உடைச்சிட்டு மேலே ஏறி ஸோ அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் எடுத்துட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அதுக்கு அடுத்தபடியாக 2025 ராயல் ரம்பலோட கடைசி மேட்ச் த மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மொத்தமாகவே இந்த வருஷம் ராயல் ரம்பலில் வெறும் 4 மேட்ச் தான் வச்சிருந்தாங்க. அதுவும் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் 2 மேட்ச் வச்சாங்க. மொத்தத்தில் WWE இந்த வருஷம் ராயல் ரம்பலில் 2 ராயல் ரம்பல் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ வைக்கணுமே கோடி ரோட்ஸ் மேட்ச் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா DIY வர்சஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக த மெயின் ஈவெண்ட்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 30 பேர் கொண்ட மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸாக யார் உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரே மிஸ்டீரியோ உள்ள வராரு. உடனே ரெண்டாவது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. ஸோ WWE வந்ததோட அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு புஷ் இந்த ராயல் ரம்பலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க 2 பேர் உள்ள வந்து ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 2 பேருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணி ராயல் ரம்பலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ராயல் ரம்பலில் யாரெல்லாம் அடுத்தடுத்து வந்தா ஸோ யார் சர்ப்ரைஸாக வந்தா அப்படின்றத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ 3வது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் கார்மல் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெஸ்லராக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த ரெஸ்லர் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 16வது என்ட்ரன்ஸாக ரோமன் ரிங்ஸ் வருவார். ஸோ அதுக்கு முன்னாடியே ஜேக்கப் ஃபார்ட் வந்து உள்ளே இருப்பார். 2 பேர் அடிச்சுக்குவாங்க. உடனே 17வது என்ட்ரன்ஸாக ட்ரூ மேக்கின்டைர் ரோமன் ரிங்ஸும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து ஃபின் பெல்லர் சின்ஸ்கே நாகமோரா ஸோ ஜே ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் 21வது என்ட்ரன்ஸாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வருவார். 22வது என்ட்ரன்ஸாக பிரான் ஸ்ட்ரோமன் உள்ள வந்து ஜேக்கப் ஃபார்ட்டுவை எலிமினேட் பண்ண 23வது என்ட்ரன்ஸாக ரொம்பவே ஷாக்கிங்காக ஜான்சினா உள்ள வர ஸோ ஜான்சினா உள்ள வந்து பிரான் ஸ்ட்ரோமனை எலிமினேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸோட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பார். உடனே அந்த இடத்துல 24வது என்ட்ரன்ஸாக சிஎம் பங்க் வந்து அவங்க 3 பேரும் பார்க்க ஸோ 25வது என்ட்ரன்ஸாக செத்ராலன்ஸ் வந்து அவங்க 4 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு செத்ராலன்ஸும் ஸோ சிஎம் பங்க் அடிச்சுக்குவாங்க. ரோமன் ரிங்ஸும் ஜான்சினாவும் அடிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26வது என்ட்ரன்ஸாக வந்து டாமினிக் மிஸ்டீரியோ, 27வது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின், 28 டேமியன் ப்ரீஸ்ட், 29 எல்ஏ நைட், 30வது என்ட்ரன்ஸாக லோகன் பால் வருவார். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா பிராக் லெஸ்னர் த ராக்கோட ரிட்டர்ன்லாம் இதில் இல்லை. ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ், ரோமன் ரிங், சிஎம் பங்க், ஜே ஊசோ, ஜான் சீனா, லோகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. குறிப்பாக லோகன் பால் ஏஜே ஸ்டைல் எலிமினேட் பண்ண ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் எலிமினேட் பண்ணலான்னு போவார். அந்த இடத்துல சிஎம் பங்க் போயிட்டு ஸோ செத்ராலன்ஸ் ரோமன் ரிங்ஸ் 2 பேரும் எலிமினேட் பண்ண உடனே பின்பக்கமாக லோகன் பால் வந்து சிஎம் பங்க் எலிமினேட் பண்ண ஸோ கடுப்பாக அவரை 3 பேரும் வெளியில் வெறித்தனமாக அடிச்சுக்குவாங்க. சிஎம் பங்க், செத்ராலன்ஸ், ரோமன் ரிங்ஸ் அவங்க 3 பேரும் பயங்கரமாக ரிங் சைடில் வெறித்தனமாக அடிச்சுக்குவாங்க. கடைசி 3 பேர் ரிங்குக்குள்ள ஜான்சினா, ஜே ஊசோ, லோகன் பால் 3 பேர் ரிங்குக்குள்ள இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அடித்து வெளில எலிமினேட் பண்ணி கடைசி 2 பேர் ஜான்சினாவும் ஜே ஊசோவும்
இருப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஃபேன்ஸுங்க காத்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஜான் சீனா இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணுவாரா, இல்ல ஜான் சீனா எப்பவும் போல ஒருத்தவங்களை வளர்த்து விடுற மாதிரி ஜே ஊசோ வின் பண்ண வைக்க போறாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா எப்பவும் போல ஜான் சீனா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சுட்டாரு. ஃபைனலி ஜே ஊசோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி அந்த இடத்துல ஜே ஊசோ வின் பண்றாரு இந்த வருஷம் 2025 ராயல் ரம்பிள். எப்பவும் போல ஒரு ஜான் சீனா ஒரு மேட்ச் பண்ணிட்டு தோத்துட்டு அவங்கள கையை பிடிச்சி தூக்கி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டு போவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு ஜே ஊசோ ஃபைனலி 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாரு. மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரெசில்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ண போறாரு. அவருக்கு என்ன மேட்ச் இருக்க போது அவர் யாரை சேலஞ்ச் பண்ண போறாரு, குந்தரை சேலஞ்ச் பண்ணுவாரா இல்ல கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த வருஷம் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணவங்க எந்த ரெஸ்லரை சேலஞ்ச் பண்ணி ரெசில்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள்ல உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் குறிப்பா வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.